அனாமிகாவோட மாமியார் சாரதா இறந்துட்டாங்க. பக்கத்துல அனாமிகா அழுதுகிட்டு இருந்தா. ஆனா கொஞ்ச தூரத்துல சாரதாவோட இன்னொரு மருமக அழாம நின்னுட்டு இருந்தா. அப்போ அவனியோட அம்மா சாந்தம்மா அங்க வந்தாங்க. அடியே, அழற மாதிரி நடிக்கவாவது செய். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா என்ன சொல்லுவாங்க? அந்த அனாமிகாவை பத்தியா எப்படி அழறான்னு? நீயும் அழு. அம்மா, அத்தைய கொன்னதே நான் தான். எனக்கு சந்தோஷமா தானமா இருக்கும். எப்படி அழுக வரும்? வாயை முடிக்கிட்டு சொன்னதை செய் அப்படின்னு சொன்ன உடனேயே அவனையும் அழற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சுது. அனாமிகா அவனிக்கிட்ட வந்து பேசினா. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? சொத்து வேணும் சொத்து வேணும்னு சண்டை போட்ட, அத்தைய வேதனைப்படுத்தின. இந்த வீட்டு பொருள் எல்லாம் உன் புருஷன் சம்பாத்தியத்துல வந்ததுங்கறத கொத்தி காமிச்சு எங்க 2 பேரையும் வெளியில அனுப்பணும்னு நினைச்ச. அத்தைக்கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்ட. இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு அவங்க செத்தே போயிட்டாங்க. உன்னாலதான் அவங்க செத்தாங்கன்றது நம்ம புருஷங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு எங்க கிட்ட சொல்லி இருந்தா நாங்க சந்தோஷமா வெளியே போயிருப்போம்ல. இப்படி அநியாயமா ஒரு உயிர் போயிருக்காது இல்லையா? அத கேட்டுட்டு அவனி பயங்கர கோபமா பேசினா. இங்க பாரு, நீ நினைச்ச மாதிரி அத்தைய நான் ஒண்ணு கொள்ளல. உங்களை வீட்டை விட்டு வெளியே போக வைக்க சொன்ன. அதுல சின்ன சண்டை வந்தது. அதுல நெஞ்சு வலி வரும்னு எனக்கு என்ன தெரியும்? அதுக்கு எப்படி நான் காரணமாவ? நடந்து முடிஞ்ச எதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. மரியாதையா நடைய காலி பண்ணி உங்களோட வீட்டுக்கு போனா நல்லது. இனிமே எங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா அனாமிகா. புருஷன் வந்த உடனேயே அவன்கிட்ட பேசி அவனை அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டா. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்து வந்தாங்க. அது கோடை காலம். கூட இருந்த மருமக வீட்டை விட்டு வெளியே போன உடனேயே அவனே அந்த வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டான். வெயில் காலங்கிறதுனால அவனே ஏசி வாங்கி அத ஹால்ல போட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். இது இப்படி இருக்கும்போது வாடகை வீட்ல இருந்தவங்க ஏசிய விடவும் இன்னும் சில்லுன்னு வாழ்ந்து வந்தாங்க. ஏன்னா மாமியாரோட ஆத்மா அந்த வீட்டை சுத்தி இருந்தது. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம அந்த வீட்டை ஒரு மாய வைக்கோல் வீடா மாத்தினாங்க சாரதா. அப்போ அனாமிகா தன்னோட புருஷன் கிட்ட சொன்னா, என்னங்க, வெளியில அவ்ளோ சூடா இருக்கு, திடீர்னு வீடு சில்லுன்னு ஆயிடுச்சே, என்ன நடந்திருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. வெயில் தாங்க முடியாம வெளியில போலான்னு நினைச்சோம், ஆனா இப்ப இப்படி இருக்கே, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. எனக்கு கூட ஒண்ணுமே புரியல அனாமிகா அப்படின்னு ரமேஷ் சொன்னான். 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது சாரதாவோட ஆத்மா அங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. ரொம்ப நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதாவோட சிநேகிதி காந்திமதிங்கிறவங்க அனாமிகா வீட்டுக்கு வந்தாங்க. ஏமா, என் சிநேகிதி செத்து போயிட்டான்னு எனக்கு ஏன் தகவல் சொல்லல? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கடைசியா ஒரு தடவை அவ முகத்தை பாத்திருப்பேன்னு. இப்ப யாரோ என்கிட்ட சொன்னாங்கன்று நான் இப்படி ஓடி வர. அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு சித்தி. ஆனா நீங்க அந்த வீட்டுக்கு போகாம இங்க வந்துட்டீங்க. ஆட்டோக்கார நேரா என்னை இங்க கொண்டு வந்தாம்மா. நான் அங்க போகும்போது அனாமிகா அக்கா இங்க இருக்கான்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். ஆனா நீங்க அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இந்த ஓட்ட வீட்டுல வந்து இருக்கீங்களே. அப்போ அனாமிகா நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னான். அதை கேட்டு அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. அப்போ ரமேஷ் தன்னோட மனசுல ஒண்ணு நினைச்சான். இவ்ளோ நடந்துருச்சா? என்கிட்ட இவ ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொத்து வேணும்னு கேட்டிருந்தா நாங்களே கொடுத்துருப்போமே. எங்க அம்மாவை எதுக்கு கேட்டாங்க? அவங்கள சித்திரவதை பண்ணி உயிரையே எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளாரையே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது காந்திமதி அம்மா கிட்ட அனாமிகா, என் மாமா கூட அங்கதான் இருக்காருங்க, போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அங்க இருந்து காந்திமதி அம்மா அவனி வீட்டுக்கு வந்தாங்க. அங்க பிரசாத் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அவனி குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் அனாமிகா வீட்டுல குடிச்சிட்டேன். அந்த வீடு என்ன குளு குளுன்னு இருக்கு, இங்க ஏசி ஓடினாலும் சூடா இருக்கு. ஒருவேளை அது வைக்கோல்ல செஞ்ச வீடுன்னு நினைக்கிறேன். மேல மட்டும்தான் வைக்கோல் போட்டிருக்காங்க, ஆனா அது ஒரு அட்டை வீடு. ஒரே சூடா இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி குளுகுளுன்னு இருக்கும்? அவங்களும் ஏசி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ அவ்வளோ சீனு, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வக்கே இருக்காது. இங்க வேற ஏதோ கதை ஓடுது. அதை கேட்டதும் பிரசாத் கோபமா அவனிய பார்த்தாரு. மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு அங்க இருந்து உள்ள போயிட்டா. அவ உள்ள போயிட்டு காந்திமதி சொன்னதையே திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருந்தா. எப்படியாவது அவ வீட்டுக்கு போய் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா காந்திமதி அங்க இருந்து போனாங்க. அன்னைக்கு அப்படியே போச்சு.
மறுநாள் காலையில ரமேஷும் அனாமிகாவும் வெளியில போனதுக்கு அப்புறம் அவனி அத கவனிச்சு அங்க வந்தா. அவ வெளியில நிக்கும் போதே அந்த வீடு எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு உணர முடிஞ்சது. அடடா, இந்த வீடு கிட்ட வந்தாலே குளுகுளுன்னு இருக்கு. இது என்ன மாயம், வீடு இவ்ளோ சில்லுன்னு இருக்கே. இந்த வெயில் காலத்துல இப்படி குச்சி வீட்ல இருந்து இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தா இப்படி நடக்குது. இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். என்ன செய்யலாம்? வீட்டுக்கு நெருப்பு வச்சு நாசம் பண்ணலான்னு பார்த்தா. வீட்டுக்கு நெருப்பு வைக்க போகும்போது மாமியார் சாரதாவோட ஆவி அங்க வந்துச்சு. அடியே அவனே, உன் புத்தியால என் உயிரை எடுத்த. தங்கமான பொண்ணு என் மருமகளை வெளிய அனுப்புன. என் சின்ன பையன அது வேணும் இது வேணும்னு கஷ்டப்படுத்தி அவனையும் நாசம் பண்ண. என் புருஷனுக்கு சரியா சோறு கூட போடாம அவரோட ஆரோக்கியத்தை பாழாக்கன. எதுக்குடி என் குடும்பம் மேல இவ்ளோ பகை உனக்கு? அத கேட்ட உடனேயே அவனே பயந்து போயிட்டான். அத்த, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, இனிமே நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்ன உயிரோட விட்டுடுங்க அப்படின்னு பயந்து வீட்டுக்குள்ளார ஓடி போனா. வீட்டுக்கு வந்த அவ குளிர் ஜுரத்துல உறைஞ்சு பேயி பேயின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. அவளோட உடம்பு முழுக்க பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அத பார்த்த அவளோட மாமனார் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அப்போ சாரதா அந்த இடத்துக்கு பிரதீட்சையானாங்க. என்னங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இவளுக்கு புத்தி சொல்றதுக்காக தான் நான் இப்படி பண்ண. அவளோட தப்ப அவளே உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அந்த வீட்ல இருக்கிற அனாமிகாவ இந்த வீட்டுக்கு இவளாவே கூட்டிட்டு வருவா. அப்பதான் இவளோட கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அத கேட்ட அவனி பயங்கரமா பயந்து போய் உடனே அந்த குச்சி வீட்டுக்கு போனா. அங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். ரொம்ப நேரம் கழிச்சு அனாமிகாவும் ரமேஷும் வந்து அவனைய பார்த்து எழுப்புனாங்க. என்ன ஆச்சு, ஏன் இங்க வந்து விழுந்து கிடக்குறன்னு கேட்டாங்க. அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா, வேணும்னே உங்க 2 பேரையும் நான் வெளியில அனுப்பலக்கா. என்னால இந்த சூடு தாங்க முடியலக்கா. அத்தையோட ஆவிதான் என்ன இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு நடந்த விஷயத்த மொத்தமா சொன்னான். அத கேட்டுட்டு அனாமிகாவும் ரமேஷும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அத்தை, நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு எங்க கண்ணு முன்னாடி வாங்க. அவனே ரொம்ப கஷ்டப்படுறா, தயவு செஞ்சு அவளை இதுல இருந்து காப்பாத்துங்க அத்தை அப்படின்னு அனாமிகா கெஞ்சி கேட்டதுனால அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்தாங்க. அனாமிகா, அவனி அவளோட புத்திய மாத்திக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவளோட தப்ப அவ உணர்ந்திருப்பா. அதனால அவளோட சாபம் இதோட போயிடும். புத்திய மாத்திக்கோ அவனே, இல்லனா இப்படிதான் நடக்கும். இனிமே எதுவும் பண்ண மாட்டாத்த, என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவனி உண்மையை ஒத்துக்கிட்டதால அவ உடம்புல இருந்த வலி எல்லாம் போயிடுச்சு. அப்பதான் அவனி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஜாகிரதையா இரு அத்த, இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் அத்த. அது மட்டும் இல்ல, நான் இந்த வீட்லயே இனிமே இருக்க அத்த. அவனி, நீ உன் தப்ப உணர்ந்துட்டல, எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்லயே இருக்கலாம். இல்லக்கா, இந்த வீட்ல நீ இவ்ளோ நாளா இருந்து என்ன கஷ்டத்தை அனுபவிச்சியோ அது எல்லாத்தையும் நானும் அனுபவிக்கணும். அதுதான் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை. வேண்டான்னு சொல்லாதீங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என்னோட முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருக்கிறேன், அதுக்கப்புறமா நான் அங்க வரேன். உன்னோட முடிவு உன்னோடது, என்னோட முடிவு என்னோடது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்ல இருப்போம். உண்மையிலேயே அந்த வீட்டை விட இந்த வீடே ரொம்ப நல்லா இருக்கு அவனி. அதனால எல்லாரும் இங்கேயே இருந்துடலாம். அம்மா அவங்களோட மாய சக்தியால இந்த வீட்டை குளுகுளுன்னு மாத்திருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்மளால இங்க கண்டிப்பா வாழ முடியும். அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்லயே இருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த சாரதாவோட ஆத்மாவும் சந்தோஷமா அங்கிருந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் மொத்தமும் சூடா இருந்தாலும் குளு குளுன்னு இருந்தா அந்த வீட்ல இருந்தாங்க. ராத்திரி சமயத்துல எல்லாரும் வீட்ல பாய போட்டு ரொம்ப சந்தோஷமா கதை பேசிக்கிட்டே படுத்து தூங்குனாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய். அவனி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல்ல இருந்து ஒரே புகையா வந்துட்டு இருந்தது. அத பார்த்து அவனி பயங்கர கோபமா ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டு எதிரில இருக்கிற ஆளோட காதுல விழறா மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா. அந்த பக்கம் இருக்கிற ஆளு வேற யாரும் இல்ல, அனாமிகா. 2 பேரும் ஒரே வீட்டு மருமகள்கள். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பெரிய வீட்ல, ஒருத்தர் சின்ன வீட்லயா இருக்கணும். இப்படி இந்த புகை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். தக்ஷணாபுரம் அப்படிங்கிற ஊர் அது. அந்த கிராமத்துல சாரதா பிரசாத் குடும்பம் வாழ்ந்து வருது. 2 பேருக்கும் 2 பசங்க. 2 பசங்களும் அந்த ஊர்ல ஆளாளுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அவனிக்கு மட்டும் அந்த வீட்ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
அந்த விஷயத்த தன்னோட கணவன் சுரேஷ் கிட்ட எப்ப பார்த்தாலும் சொல்லுவா. என்னங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்குங்க நம்ம இந்த சின்ன வீட்ல இருக்கிறது? எனக்கு சில கனவுகள் இருக்கு. பெரிய பங்களா, வீட்டு முன்னாடி 2 காரு, உடம்பு ஃபுல்லா நகைங்க. நம்மள பார்த்தா ஆஹா இவங்க பெரிய பணக்காரங்க அப்படின்னு நினைக்கணும். அது நடக்கணும்னா என் வேலையை விட்டுட்டு நான் ஏதாவது பேங்க்கை தான் போய் கொள்ள அடிக்கணும். நான் ஒன்னும் இங்க ஜோக் அடிச்சுக்கிட்டு இல்ல, நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன். உன்னால முடியலன்னா சொல்லு, எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி பணம் வாங்கி என் இஷ்டப்படி நான் வாழறேன். அதை கேட்டதும் சுரேஷ், உன் இஷ்டம், நீ எப்படியாவது இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். இந்த விஷயத்த அனாமிகா கேட்டுட்டு அத அப்படியே சாரதா கிட்ட போய் சொல்லிட்டான். இது நம்ம குடும்பத்தையே பிரிக்கலான்னு பாக்குது. துளசி செடியில கஞ்சா செடி வளர்ந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இப்படி ஒண்ணு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு அவளை சமைக்க சொல்லு. ஐயோ, என்னால முடியாது. இத மட்டும் நான் அவகிட்ட சொன்ன, ஒரே கால்ல ஏறி வந்து என்ன அடிப்பாத்த, நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா சரின்னு அங்க போனாங்க. அவனே, நானும் அனாமிகாவும் இன்னைக்கு வெளியில போறோம், வர்றதுக்குள்ள எல்லாருக்கும் சமைச்சு வை. அத்த, இன்னைக்கு நான் சமையல கேஸ்ல தான் செய்வேன், இந்த அடுப்புல எல்லாம் செய்ய மாட்டேன். கண்ணு எரியுது, என்னால அதை பண்ண முடியாது. ஏற்கனவே வெயில் காலம், அந்த வேர்வையில அந்த மண் அடுப்புல என்னால இருக்க முடியாது. நாங்க தினமும் இந்த வெக்கையில தானே சமைச்சு போடுறோம். எங்க நிலைமைய நீ யோசிச்சு பாத்தியா? தினமும் நாங்க இங்கதான் சமைக்கிறோம். நீ என்னமோ ஆகாசத்துல இருந்து வந்து குதிச்சா மாதிரி இப்படி பேசுற? சமைக்க சொல்லிட்டு சாரதா போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் கிளம்பி வெளியில போயிட்டாங்க. அவனி அடுப்புல உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மாமியார மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருந்தா. சரியான கஞ்ச பிஸ்னாரி, அதனாலதான் கேஸ தொட விட மாட்டான். விறகு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு அடுப்புல சமைக்க சொல்லுது. என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுது. வெயில் ஒரு பக்கம் காஞ்சுக்கிட்டு இருக்கு, தலையெல்லாம் எரியற மாதிரி இருக்கு, சூடா இருக்கு. ஒரு பக்கம் வேர்வை. இதுக்கு மேல இந்த வீட்ல என்னால கஷ்டப்படவே முடியாது. எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட அம்மா அப்பாவை வர சொன்னா. அவங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேக வேகமா வந்தாங்க. வீட்ல அவ மட்டும்தான் இருந்தா. அவனே அவளோட அம்மா அப்பா பார்த்துட்டு, ஏதோ நல்ல குடும்பம்னு கட்டி வச்சுங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என் கையில என்னென்ன வேலை எல்லாம் வாங்குறாங்கன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டதும் 2 பேரும் கோபப்பட்டு, உங்க மாமியார் வருவாங்கல்ல, அப்ப நம்ம பேசிப்போம், உன் புருஷனையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்ல உள்ள எல்லாரும் ஒரே இடத்துல கூடினாங்க. இங்க பாருங்க, எங்க பொண்ணை நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்தோம். ஏதோ நல்ல குடும்பங்கிறதால சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு என் பொண்ண இப்படி விறகு அடுப்புல உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறது, இஸ்திரி போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அயன் மிஷினை கொடுத்து பண்ண வைக்கிறது, இன்னும் எவ்வளவோ சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது உங்களை விட வறுமையில இருக்கிறவங்களே எவ்வளோ மேல்னு தோணுது. அத கேட்ட உடனேயே ஏதோ இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிருக்கா போலயே. சமையல விறகு அடுப்புல மட்டும்தான் நான் செய்ய சொன்னேன். விறகு அடுப்புல சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை தவிர எங்களுக்கு வேற எந்த உத்தேசமும் இல்ல. என்ன வேணா நீங்க சொல்லுங்க, எங்க பொண்ணால இந்த வீட்ல இருக்க முடியாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பங்களாவுல வாடகைக்கு போக சொல்லுங்க. 2 பேரும் அங்க சந்தோஷமா இருக்கட்டும். வாடகைக்கு விடப்படும்னு போர்டு கூட அங்க போட்டிருக்காங்க. அதை கேட்டதும் அவங்க குடும்பத்துல உள்ள யாருமே வாய திறக்கல. சாரதா சுரேஷ பார்த்தாங்க. சுரேஷ் எதுவும் பேசாம தலை குனிஞ்சுக்கிட்டான். எங்க பாருங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்க ஆசைப்படுறோம். ஆனா அது உங்க பொண்ணுக்கு பிடிக்கலன்னா தாராளமா போயிடலாம். ஆனா அந்த வாடகை வீட்டுக்கு போனா சுரேஷோட வருமானத்துக்கு அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்னும் கரெக்டா தான் சொன்னான். 10,000 ரூபாய் வாடகை என்னால தர முடியாது. அதை கேட்டு அவனியோட அம்மா அப்பா, எங்க பொண்ணுக்கு தான் எல்லாத்தையும் நாங்க தரலான் இருக்கோம், எங்க வீட்டை வித்தாவது அந்த பங்களாவை வாங்குவோம்னு சொன்னாங்க. நாங்களும் அங்கேயே தான் இருப்போம், அதுக்கு உங்களுக்கு இஷ்டமானு கேட்டாங்க. அதுக்கு அவங்க எல்லாரும் உங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுங்கன்னாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பங்களாவையும் வாங்கினாங்க. புது குடும்பத்தை அந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க. அப்போ அவனி ஒவ்வொரு தடவையும் அந்த வீட்டு கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது கீழ இருந்து புகை வரும். அது அவளுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. அந்த விஷயத்த பத்தி அவனி சொல்லணும்னு நினைப்பா, ஆனா சொல்ல முடியாம போயிடும். ஒரு நாள் அவனி அந்த புகைய தாங்க முடியாம ஜன்னல்ல நின்னு கத்துனான். அம்மா அனாமிகா, உனக்கும் உன் சமையலுக்கும் ஒரு கும்பிடு. நான் சமைக்கும் போதுதான் உனக்கு சமைக்கணும்னு தோணுமா? நான் சமைச்சதுக்கு அப்புறம் சமைச்சா என்னவா? என் புருஷன் ஆபீஸ்க்கு போறாரு, காலையில நான் சமைக்க வேண்டி இருக்கு. உன் புருஷன் வீட்ல சும்மா தானே உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு இப்ப செய்யணும்னு அவசியமா என்ன?
கொஞ்சம் லேட்டா சமைச்சாதான் என்ன ஆயிட போகுதா உங்களுக்கு? தினந்தோறும் என் உயிரை இப்படி வாங்கிட்டு இருக்க. அங்கதான் எனக்கு நிம்மதி இல்லனா தனியா வந்துட்டு இங்கேயும் நிம்மதி இல்ல அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தா. அனாமிகாக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள மாமியார் அங்க வந்தாங்க. இங்க பாரு, எங்க வீட்ல சிலிண்டர் தீந்துருச்சு, 1 வாரம் ஆகுது, வேற வழியே கிடையாதுன்னு நாங்க விறகு அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வறுமைய விமர்சனம் பண்ணணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்ல. அதை கேட்டதும் அவனியோட அப்பா அம்மா அங்க வந்தாங்க. எல்லாருமே பார்க்க கோபமா இருந்தாங்க. 2 குடும்பமும் எதிர்ல நின்னுட்டு இருந்தது. பெண்கள் முடிய இழுத்து புடிச்சுக்கிற மாதிரி சண்டை போட்டாங்க. ஆண்களால எதுவும் பண்ண முடியாம 2 பேரையும் விலக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க சண்டை நின்னுச்சு. என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு இப்பவே கேஸ் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி புகைய கொடுத்து இயற்கைய கெடுக்குறாங்கன்னு இப்பவே கேஸ் கொடுக்கறேன். உங்க எல்லாரையும் இப்பவே உள்ள தள்ளுற. கண்டிப்பா நான் பண்ணுவேன். அதை கேட்டதும் சுரேஷுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. உடனே சுரேஷ் கோபமா அவனைய அரைஞ்சிட்டான். இந்த அறைய நீ தனி கொடுத்து போறன்னு சொல்லும் போதே கொடுத்துருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்ட. எங்க அம்மா அப்பாவ ஜெயிலுக்குள்ள தள்ளுவியா? உன்ன மாதிரி பொண்ணோட நான் இருக்க மாட்டேன். இனிமே நான் உன்னை விட்டு போறேன். நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேண்டாங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. விவாகரத்தெல்லாம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டே இருந்த அவனை திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா. ஐயோ, இதெல்லாம் கனவா? நிஜம் நல்ல நினைச்சேன். நல்ல வேலை, அத்தை ஃபேமிலியோட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம். என் கிச்சன்ல புகை வந்தாலும் பரவாயில்ல, வாயை மூடிக்கிட்டு சமைப்போம், சண்டையே வேண்டாம் அப்படின்னு கிச்சன்ல போய் சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அங்க அனாமிகா வந்தா. கிச்சன்ல இருந்த அவனி கிட்ட வந்தா. அவனி அனாமிகாவை பார்த்து ஆச்சரியப்பட்டா. என்னக்கா இங்க வரைக்கும் வந்திருக்க? நம்ம வீட்டு நிலைமை அவ்வளவா நல்லா இல்ல. கேஸ் தீந்துருச்சு அவனி. உப்பு புளி காரம் எதுவுமே கிடையாது. 2 நாளா நாங்க எல்லாரும் பசியில இருக்கோம். அத கேட்ட உடனே அவனி, ஆனா 2-3 நாளா அடுப்பு எரிய வச்சுட்டு தானக்கா இருக்க? அது எதுக்குன்னா அக்கம் பக்கத்துல நம்ம நிலைமை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் செஞ்சேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு செய்யறியா? அத கேட்ட உடனேயே அவனி ரொம்ப வருத்தப்பட்டா. 1 நாள் என்னக்கா, எத்தனை நாள் வேணாலும் செய்யறேன் அப்படின்னு வேக வேகமா சமையல் செஞ்சுட்டு இருந்தா. அனாமிகாவும் பக்கத்துல இருந்து அவளுக்கு உதவி செஞ்சா. அப்போ அனாமிகா, இந்த கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா விஸ்தாரமா இருக்கு. நமக்கு எது வேணும்னாலும் எல்லாம் பக்கத்திலேயே இருக்குல்ல. சக்கரை உப்பு எல்லாத்தையும் தனித்தனி டப்பால போட்டிருக்க. கேஸ் ஸ்டவ்ல சமைக்கும் போது சமையல் வேக வேகமா ஆகுதுல்ல. விறகு அடுப்பு மாதிரி கண்ணும் எரியாது. வெயில்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. எது எப்படியோ நீ புத்திசாலிதான் அவனி. அதனாலதான் அந்த வறுமையில இருந்து நீ விடுபட்டுட்ட. எங்க பாருக்கா, உங்க யாரையும் என்னால இப்படி பார்க்கவே முடியல. மேல் போர்ஷன் காலியா தானே இருக்கு. நீங்க எல்லாரும் அங்க வந்துட்டா என்ன? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்ல. அத்தை ஏன் யோசிக்க மாட்றாங்க? நீங்களாவது சொல்லுங்களேன். எல்லாரும் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அவனி. அதுக்கு அனாமிகாவும் சந்தோஷப்பட்டா. இந்த விஷயத்த அவங்களுக்கும் சொல்லணும்னு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்தா. எல்லாரும் சேர்ந்து வயிறார சாப்பிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாரதா இப்படி சொன்னாங்க. இங்க பாருமா, நாங்க எங்கேயும் வரல, இங்க இருக்கிறோம். நீயும் ரமேஷும் வேணா அங்க போங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதா எங்களுக்கு வேணும். இதுக்கப்புறம் நாங்க ஏதாவது வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிறோம். எங்க கடனை அடைக்கணும்ன்றதுனால தானே நீங்களும் எங்க கூட பட்டினியா கிடக்குறீங்க. நீங்க கிளம்பி போங்கம்மா. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறோம். அதை கேட்டதும் அனாமிகாவுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஆனா வேற வழி இல்லாததால அந்த வீட்டுக்கு அவ போனா. அங்க அனாமிகா சந்தோஷமா இருந்தா. பழைய கிச்சன்ல அனுபவிச்ச கஷ்டம் இங்க இல்ல. சந்தோஷமா இருந்தா. 2 மருமகள்களும் சந்தோஷமா அவங்க மாமியார நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்பப்ப பண உதவியையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை மருமகள்களுக்கு கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த தம்பதி.